ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒரு சினாரியோவை இமேஜின் பண்ணிக்க சொல்றேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க உங்க சிட்டில ஒரு பெரிய மாலுக்கு போறீங்க. அங்க உங்களோட வண்டியை பார்க் பண்றதுக்காக பார்க்கிங் லாட்டை நோக்கி உங்களோட வண்டி திருப்புறீங்க. அண்ட் பார்க் பண்ணிட்டு வண்டி விட்டு கீழே இறங்குறீங்க. அண்ட் நீங்க கீழே இறங்குறதோ மாலை நோக்கி போகும்போது அப்ப உங்க கண் பார்வையில படுது எதிர்க்கிருந்து வர 2 எக்ஸாட்டிக் கார்ஸ் மீது. சிட்டில ரொம்பவே கம்மியா தான் இந்த மாதிரியான லக்ஸுரி சூப்பர் கார்ஸ் இருக்கு. அண்ட் இந்த கார்ஸ்ல எவ்வளவு செமையா இருக்குன்னா இதை பார்த்ததுமே உங்களுக்கு மனசையில ரொம்ப பிடிச்சு போயிருது. முதல் கார் வந்து 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டம். ஒரு ரொம்ப ஸ்பேஷியஸான லக்ஸுரி கார். உங்களுக்கு இந்த வண்டியை பார்த்ததுமே கண் எடுக்கவே மனசு இல்லாம பாத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்ப அந்த வண்டி உங்க எதிர்க்க பக்கத்திலே வந்து நிக்குது. அண்ட் வண்டியில இருந்து வண்டியோட டிரைவர் வெளியே வராரு. வண்டியோட பேசஞ்சர் டோரை திறக்கிறாரு. டிபிக்கல் ரோல்ஸ் ராய்ஸோட கஸ்டமர் ஃபாலோ பண்ற விதமா. இப்போ உங்களோட எக்ஸைட்மெண்ட் இன்னும் அதிகமாகுது. நீங்க பார்க்க விரும்புறீங்க, அட இவ்வளவு காஸ்ட்லியான காரோட ஓனர் யார் தானு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வண்டியோட ஓனர் வெளியே வரதுக்காக. அப்ப நீங்க பாக்குறீங்க டிரைவர் அவரோட கையை பிடிச்சு அவரை வெளியே கூட்டிட்டு வர முயற்சி பண்றத. ஓனர் கஷ்டப்பட்டு கால் நடுக்கத்தோட வெளியே வராரு. கடைசியா ஒரு கைத்தடியோட உதவியால நிக்கிறாரு. அவரை பார்க்க 70-80 வயசான ஒரு முதியவரா தெரியுறாரு. அப்ப அவரை பார்த்து நீங்க உங்களையே ரொம்பவே பெட்டரா உணர்றீங்க. நீங்க யோசிக்கிறீங்க, வெல் நான் மாருதி கார் தான் டிரைவ் பண்றேன், ஆனா என்கிட்ட எனர்ஜி ஆச்சு இருக்கு. வெல் இந்த வயசானவர் மாதிரி நான் பணக்காரனா இல்லனா கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் என்ஜாய் ஆச்சு பண்ண முடியும், இன்னும் கொஞ்சம் காசு இருந்தாலாச்சு. இப்ப நீங்க அந்த முதல் காஸ்ட்லியான கார்ல இருந்து ஒரு பெரியவர் ரொம்பவே வீக்கா வெளியே வரத பார்த்துட்டு இப்ப உங்களுக்கு இன்னொரு காரை பார்க்க அவ்வளவு மனசு இருக்காது. ஏன்னா உங்க மைண்ட்ல இப்போதைக்கு இந்த விஷயம் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். அதாவது பணக்காரனாக வயசாகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும்னு. அண்ட் இதுக்காக நம்மளோட யங் ஏஜ் எந்த டைம் பீரியட்ல நம்ம ரொம்பவே என்ஜாய் பண்றோமோ அதை நம்ம முழுசா இழக்க வேண்டியதா இருக்கலாம்னு. சோ இதனால உங்களுக்கு இன்னொரு வண்டி மேல அவ்வளவு கவனம் செலுத்தவும் தோணாது. உங்களுக்கு அந்த ஓனரை பார்க்கணும்னு எக்ஸைட்மெண்ட் இருக்காது. நீங்க யோசிப்பீங்க, இப்ப இந்த வண்டியில இருந்து ஒரு வயசானவர் தான் வெளியே வருவாரு. அவருக்கும் எப்படியும் ஒரு 60-70 வயசாச்சு இருக்கும். நடக்கவே தடுமாறிக்கிட்டு ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சிருப்பாரு. அண்ட் இங்க அவரோட வயசான ஒய்ஃபுக்கு கிராசரி வாங்க வந்திருப்பாரு. அண்ட் அப்ப அந்த வண்டி நிக்குது. அண்ட் அதுல இருந்து ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக் பார்க்க 28-30 வயசு உள்ள ஒரு பையன் வெளியே வரான். ஸ்டைலா ஒரு வண்டியோட டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் அவரோட அழகான வைஃப் கூட மாலை நோக்கி போறாரு. அண்ட் நீங்க இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறீங்க, இவ்வளவு காஸ்ட்லியான காரை ஒரு 30 வயசு உள்ள ஒரு யங் மேன் டிரைவ் பண்றாருன்னு. வெல் அந்த வண்டி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் லாம்போகினியா இருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க சொல்லுங்க, அப்படி உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நீங்க இவங்க 2 பேர்ல எந்த ஒரு பர்சனாக விரும்புவீங்க? நீங்க இந்த மாதிரி பர்சனாக விரும்புவீங்களா? இவர் பணக்காரர் தான், இவர்கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்கு, ஆனா இவரால இந்த சொத்தை என்ஜாய் பண்ணவே முடியாது. ஏன்னா அவருக்கு ரொம்பவே வயசாயிடுச்சு. அவரோட அதிகமான நாள் டாக்டர் அப்பாயின்மெண்ட்லயே போயிடும். பாவம் இவரால உதவி இல்லாம நடக்க கூட முடியாது. அப்படி இல்லனா இந்த மாதிரியான ஒரு பர்சனாக விரும்புவீங்களா? பர்சன் கிட்ட ஃபுல் ஆஃப் எனர்ஜி இருக்கு, இவர்கிட்ட காசும் இருக்கு, இதை என்ஜாயும் பண்ண முடியும், எப்ப விரும்பினாலும் வெகேஷன்ஸ்க்கும் போக முடியும், அவரோட ஸ்போர்ட்ஸ் கார்ல லாங் டிரைவும் போகுவாரு. வெல் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு செகண்ட் தாட்டும் இல்லாம நீங்க இந்த செகண்ட் பர்சனாக தான் விரும்புவீங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ரொம்ப நாளா சொல்லி இருக்கிற விஷயம் என்னன்னா, அப்படி நம்ம பணக்காரர் ஆகணும்னா அதுக்கு நம்ம நம்மளோட காசை சேவ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை லாங் டேர்முக்கு எதனா எஃப்டி இல்ல பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு, சோ தட் நம்ம 60-70 வயசு ஆகும்போது பணக்கார ஆயிரலாம்னு. பட் ஆனா நான் மட்டும் எந்த பேசிஸ்ல நம்ம பணக்காரராக வயசாகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்றேன். வெல் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலா இந்த விஷயம் நான் சொல்லல, தி மில்லியனர் ஃபாஸ்ட்லைன் புக்கோட ஆத்தர் MJ Demarco சொல்றாரு. தி மில்லியனர் ஃபாஸ்ட்லைன் புக் எந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணிருக்குன்னா, நம்ம எப்படி சீக்கிரமா ஃபைனான்சியலி ஃப்ரீ ஆகிறத பத்தி. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், MJ Demarcoவோட புக் தி மில்லியனர் ஃபாஸ்ட்லைன்ல இருந்து எப்படி சீக்கிரமா பணக்கார ஆகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். சோ ஆத்தருக்கு அக்கார்டிங் இது உங்களோட ஃபைனான்சியல் கோல். அண்ட் இந்த ஃபைனான்சியல் கோலை அடைய 3 வழிகள் இருக்கு: சைட் லைன், ஸ்லோ லைன் அண்ட் ஃபாஸ்ட் லைன். இப்போ இந்த 3 வழிகளை என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். சைட் லைன் அதாவது ரோடோட சைடுல இருக்கிற ஃபுட்பாத் மேல போகிற மாதிரி. இதுல கேரண்டி இல்ல நீங்க உங்களோட கோல் வரைக்கும் போய் சேருவீங்களா இல்லையான்னு. ரெண்டாவது ஸ்லோ லைனுக்கு அர்த்தம் ரோட்ல நடந்து இல்ல சைக்கிள்ல போய் உங்களோட டெஸ்டினேஷனை அடையறது. இதுல உங்களுக்கு ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்கும். அண்ட் இந்த வழியில போய் உங்களால ஸ்பீட் லிமிட்டை விட வேகமா போக முடியாது. மூணாவது ஃபாஸ்ட் லைன். இதுல எந்த ஒரு ஸ்பீட் லிமிட்டும் இல்ல. நீங்க அந்த ரோட்ல ஃபெராரி மாதிரி காரோட ஃபுல் ஸ்பீட்ல போகலாம். அண்ட் உங்களோட கோலை போய் ரீச் பண்ணலாம் as soon as possible. இப்போ உங்களை இந்த 3 வழியில எதனா ஒரு வழியை சூஸ் பண்ணணும்னு சொன்னா அப்ப நீங்க எந்த வழியை சூஸ் பண்ணுவீங்க? வித்வுட் எனி டவுட் நீங்க அந்த 3வது வழி ஃபாஸ்ட் லைனை தான் சூஸ் பண்ணுவீங்க. வெல் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இந்த ரோட்ல தான் போக விரும்புறாங்க, ஆனா போக முடியல. சோ இந்த ரோடு தான் இருக்கிறதுலே ரொம்பவே காலியா இருக்கு. அதே மிச்ச 2 வழி, அதாவது சைட் லைன் அண்ட் ஸ்லோ லைன்ல உங்களுக்கு ரொம்பவே அதிகமான டிராபிக் பார்க்க கிடைக்கும். ஏன்னா மேக்ஸிமம் மக்கள் இந்த வழியில தான் இருப்பாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 லேனையும் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். அப்படி இந்த 3 லேனுக்கும் என்ன அர்த்தம்னு அண்ட் எப்படி நீங்க சைட் லைன் அண்ட் ஸ்லோ லைன்ல இருந்து ஃபாஸ்ட் லைனுக்கு வரதுன்னு அண்ட் வித்வுட் எனி ஸ்பீட் லிமிட் உங்களோட ஃபைனான்சியல் கோல் வரைக்கும் போகலாம். அண்ட் இது எல்லாமே நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸோட தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு as usual தாங்க எல்லா விஷயத்தையும் ரொம்பவே சிம்பிளா தான் சொல்லி தருவோம். ஸ்டோரிஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்மளோட மைண்ட்ல லாங் லாஸ்டிங்கா இருக்கும். சோ இதனால இதை ஞாபகம் வச்சுக்கவும் சுலபமா இருக்கும். இதனால தான் நாங்க
நாங்க ஸ்டோரிஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸோட வீடியோ ரெடி பண்றோம். சோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமா 3 ஃப்ரெண்ட்ஸை இமேஜின் பண்ணிக்கோங்க. 3 பேரும் சேம் காலேஜ்ல இருந்து தான் கிராஜுவேட் ஆயிருக்காங்க. அண்ட் 3 பேரும் கிளாஸ்ல ரொம்பவே பிரைட் ஸ்டூடெண்டா தான் இருந்தாங்க. ஆனா மேல்கொண்டு வர்ற காலத்துல 3 பேரோட வழியோ 3 பேரோட ப்ரொஃபஷனோ அண்ட் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் ஒரே அடியா வித்தியாசப்பட போகுது. ஒரு ரெஃபரன்ஸ்க்காக 3 பேருக்கும் பேர் வச்சிடலாம். முதல் ஃப்ரெண்டோட பேரு மோகன் வச்சிடலாம், ரெண்டாவது ராம் அண்ட் மூணாவது கார்த்திக்னு வச்சிடலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகோட ஸ்டோரியை கேட்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்படி நீங்க பணக்காரராக விரும்புனீங்கன்னா ஆர் அதர்வைஸ் யூ கேன் ஸ்கிப். முதல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் மோஹித்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இவருக்கு காலேஜ் கேம்பஸ்லயே பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருது. இவருக்கு ஒரு பிரைவேட் கம்பெனில ஜூனியர் இன்ஜினியர் வேலை கிடைக்குது. இங்க இவரோட சாலரி 25,000 ரூபாவா இருக்கு. மோஹித்துக்கு முதல் சாலரி வந்ததுமே உடனே அதை வச்சு 70,000 rupees ஐபோன் வாங்கிறாரு, அதுவும் இஎம்ஐல. அப்புறம் அடுத்த சாலரி வந்ததும் பிளாட்ல ஏசி போட்டுறாரு, இதுவும் இஎம்ஐலயே. இதே மாதிரி தான் அவரோட ஒவ்வொரு மாச சாலரியும் யூஸ் பண்றாரு, காஸ்ட்லியான காரு, கேஜெட்ஸ், பார்ட்டின்னு. மோஹித்தை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பத்தி யோசிக்க கூடாது. யாருக்கு தெரியும் நாளைக்கு இருப்போமோ இல்லையோ. அண்ட் இந்த மைண்ட் செட்டா இருக்கும் எல்லா சைடு ஒர்க்கர்ஸ்க்கும். அண்ட் இந்த மைண்ட் செட் ரோஹித் மாதிரி கம்மியான சாலரி வாங்குறவங்களுக்கு மட்டும் இருக்கிறது கிடையாது. இந்த கேட்டகரியில ஏகப்பட்ட இந்த மாதிரியான ஆட்கள் வருவாங்க. பாக்குறதுக்கு ரொம்பவே பணக்காரரா இருப்பாங்க. பட் ஆனா டைம் வந்து மோசமாகும் போது மட்டும் தான் தெரியும் இவங்க கிட்ட எதுவும் மிஞ்சி இல்லன்னு. வெல், நீங்க கூட கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏகப்பட்ட ஸ்டார்ஸ், செலிபிரிட்டிஸ்லாம் பேங்க்ரப்ட் ஆயிருக்காங்கன்னு. உண்மையில அவங்க ஏன் பேங்க்ரப்ட் ஆகுறாங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் வந்து ஒரு ஏழையோட மைண்ட் செட் மாதிரி தான் இருக்கும். அவங்க பை சான்ஸ் ஏதோ ஒரு வழியா காசு சம்பாதிச்சிருப்பாங்க. இதனால தான் லாட்டரியில காசு ஜெயிக்கிறவங்க கூட சில வருஷங்களே அந்த காசை தீர்த்துருவாங்க. இந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே வரதுக்கு நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற 3 ராங் பிலீஃப்ஸை வெளியேற்றணும். முதல்ல, நீங்க வெல்தி ஆகிறதுக்கு உங்களுக்கு லக் தேவை. இந்த பிலீஃப் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அகற்றுங்க. ஏன்னா இந்த பிலீஃப் வந்து உங்களோட மைண்ட்ல இருக்கிற வரைக்கும் அது வரைக்கும் நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க பணக்காரன் ஆகிறதுக்கு லக் வேணும்னு. ஆனா பணக்காரனாக லக் இல்ல, ஹார்ட் ஒர்க்கோட ரெக்வயர்மெண்ட் தான் தேவை. ரெண்டாவது பிலீஃப் என்னன்னா பணக்காரன் ஆகிறது ஒரு ஈவென்ட்னு. இதுவும் ஒரு தவறான பிலீஃப். ஏன்னா வெல்த் நம்மளால நைட்டோட நைட்டா உருவாக்க முடியாது. இது பின்னாடி ஒரு முழு ப்ராசஸே இருக்கு. நீங்க இப்போ உங்களோட ஒரு பணக்கார ஃப்ரெண்ட் வந்து மீட் பண்றப்ப நீங்க யோசிப்பீங்க இவன் வந்து நைட்டோட நைட்டா பணக்காரன் ஆயிட்டான்னு. ஆனா அதை நீங்க இவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் தெளிவா சொல்லுவாரு அவர் எத்தனை ராத்திரி தூங்காம வேலை செஞ்சாரு இந்த ஸ்டேஜ் அடையறதுக்குன்னு. மூணாவது பிலீஃப், வேற யாராவது வந்து நம்மளுக்கு காசு கொடுத்து நம்மள பணக்கார ஆக்கிடுவாங்கன்னு. வெல், இதை கேட்டு உங்களுக்கு தோணும் இந்த மாதிரி கூட யாரா யோசிப்பாங்களான்னு. இதே மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ண. என்னோட ஃப்ரெண்ட் என்கிட்ட இந்த மாதிரி சொன்னப்போ, அட அம்பானி எவ்வளவு பணக்காரர், எனக்கு ஒரு 2 கோடி கொடுக்கறதுனால அவருக்கு ஒன்னும் ஆக போறது இல்ல. ஆனா அப்படி நடந்தா இதனால என்னோட வாழ்க்கையே மாறிடும். அண்ட் இந்த விஷயத்த அவர் விளையாட்டுக்கு சொல்லல, அவருக்கு உண்மையாவே இந்த எண்ணம் இருக்கு. பணக்காரங்க ஏழைங்களுக்கு காசு கொடுக்கணும், இதனால இவங்களும் பணக்கார ஆயிரலான்னு. அப்ப அவருக்கு நான் லாட்டரியோட எக்ஸாம்பிள் சொன்னேன். ஆனா அவரோட எக்ஸ்பிரஷனை பார்த்து எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் சொன்னது அவருக்கு புரியலன்னு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 பிலீஃபையும் உங்களோட மைண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சைட் லைன்ல இருந்து வெளியே வந்துருவீங்க. ஆனா ஸ்லோ லைன் ராம் மாதிரியான ஆட்கள் இருக்காங்களே, இத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ராம் யாரு? இவரும் மோகனோட ஃப்ரெண்ட். இவரும் காலேஜ்ல ரொம்பவே பிரைட் ஸ்டூடெண்டா இருந்தாரு. ஆனா ராமோட மைண்ட் செட் மோகன் மாதிரி இல்லாம வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா மோகனோட பிலீஃப் பாத்தீங்கன்னா காசை செலவு பண்றதுல இருந்துச்சு. அதே ராமோட பிலீஃப் பாத்தீங்கன்னா காசை சேவ் பண்றதுல இருந்துச்சு. காலேஜ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ராம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாரு. அவருக்கு ஒரு செக்யூர் கவர்மெண்ட் ஜாபும் கிடைச்சிருது. ராமோட சாலரி 40,000 ரூபாய். அண்ட் இவர் சாலரியோட மேஜர் அமௌண்ட் சேவ் பண்ணிடுவாரு. ஏன்னா இவர் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டில பிலீவ் பண்றவர். ராம் அவரோட செலவையும் ரொம்பவே கம்மியா தான் வச்சுப்பாரு, சோ தட் அதிகமா சேவ் பண்ணலான்னு. ராம் சில சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் லைக் பேங்க் எஃப்டி, கோல்டுல அவரோட காசை இன்வெஸ்ட் பண்றாரு. அண்ட் அவருக்கு நம்பிக்கை இருக்கு 60-70 வயசுல அவர் ஃபைனான்சியலா ஃப்ரீ ஆயிடுவாருன்னு. வெல், ராம் போற வழி மோகனை விட ரொம்பவே சென்சிபிளா தான் இருக்கு. பட் ஆனாலும் இது பெஸ்ட் வே கிடையாது. ஏன்னா 60-70 வயசுல பணக்காரன் ஆகிறதுனால என்ன அர்த்தம் இருக்கு? பட் ஆனா அந்த வயசுல பணக்காரன் ஆகிறது ரொம்பவே பெரிய விஷயம் தான். பட் ஆனா அதுக்காக நம்மளோட லைஃப்ல நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே ஃபுல்ஃபில் பண்ணிக்காம அண்ட் எல்லா விஷயத்திலயும் கஞ்ச பிஸ்னாரித்தனம் பண்ணிக்கிட்டு வாழறது, இது எல்லாமே எதுக்காக? வயசானதுக்கு அப்புறம் பணக்காரனாகவா? இதுலயும் கண்டிப்பா ஒரு சென்ஸ் இல்ல. வெல், எல்லா மிடில் கிளாஸும் இந்த லைனை தான் பின்பற்றுவாங்க. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து ஒரு மிடில் கிளாஸோட மைண்ட் செட்டை இப்படிதான் ப்ரோக்ராம் பண்ணி வைப்பாங்க. ஸ்கூல்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு நல்ல டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும், இதனால உனக்கு ஒரு நல்ல செக்யூரான ஜாப் வந்து கிடைக்கும், அதுக்கப்புறம் உன்னோட சம்பளத்தை சேவ் பண்ணணும், இதனால ஃபைனலா ஒரு நல்ல ரிட்டையர்ட் லைஃப் ஆளலாம். ஸ்லோ லைன்ல இருந்து ஃபாஸ்ட் லைனுக்கு வரதுக்கு கூட உங்களுக்கு வெறும் ஒரு சின்ன மைண்ட் செட் ஷிஃப்ட்டுக்கான அவசியம் தான் இருக்கு. இதை வந்து கார்த்திக் சரியான டைம்ல மாஸ்டர் பண்ணிட்டாரு. இப்ப ஃபெராரியோட ஃபாஸ்ட் ரைடை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம். கார்த்திக் முதல்ல என்ன ஜாப் கிடைச்சதோ அதுல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய பேர் இதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, சில பேர் கிண்டல் கூட பண்ணாங்க. இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருந்தோ ஏன் இவ்வளவு கம்மியான சேலரிக்கு வேலை செய்யறேன்னு. ஆனா கார்த்திகோட மைண்ட்ல எல்லாமே கிளியரா இருந்தது, அவர் ஏன் செய்யறாரு, எதுக்கு செய்யறாருன்னு. சோ இதனால அவர் யார் சொல்றதே கேட்காம பார்ட் டைம்ல அவரோட ஜாபை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாரு. கார்த்திக் காலையில 9 மணிக்கு வேலைக்கு போவாரு, திரும்ப 3 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாரு. இப்ப மிஞ்சி இருக்கிற நேரத்தை அவரோட சைடு ஹசல்ல செலவு பண்ணுவாரு. கார்த்திக்
கார்த்திக் அவரோட யூடியூப் சேனல்ல வேலை செஞ்சாரு. கார்த்திக் ஒவ்வொரு வாரமும் ரெகுலரா அவரோட யூடியூப் சேனல்ல வீடியோ போடுவாரு. பல மாசமாச்சு எந்த ரிசல்ட்டும் தெரியல. ஆனாலும் நிறுத்தாம திரும்ப வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஏன்னா அவர் ப்ராசஸ பிலீவ் பண்றாரு. அவருக்கு சரியான ரிசல்ட்ஸ் கிடைக்கலனா கூட அவரோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங், வாய்ஸ் ஓவர், வீடியோ எடிட்டிங்ல ரொம்ப பெரிய முன்னேற்றம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் சில வருஷம் யூடியூப்ல வேலை செஞ்சதுக்கு அப்புறம் கார்த்திக்கு ரிசல்ட் வர ஆரம்பிச்சது. அண்ட் கார்த்திகோட growth எக்ஸ்போனன்ஷியலி முன்னேற ஆரம்பிச்சது. எல்லா மாசமும் அவர் சேனலோட வியூஸ் முன்னாடி மாசத்தோட அதிகமா வர ஆரம்பிச்சது. இப்ப அவர் ஒவ்வொரு மாசமும் லட்சக்கணக்கா சம்பாதிக்கிறாரு. இப்ப கார்த்திக் மேல் கொண்டு போக போக அவர் சேனலோட வியூஸ் அண்ட் earnings காம்பவுண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். கார்த்திக் அவர் இன்கமோட ஒரு சின்ன பார்ட் வந்து ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாரு அவரோட ஃபியூச்சர் ஃபைனான்ஷியல் கோல்ஸ்க்காக. அண்ட் 10 வருஷத்துல ஃபைனான்ஷியலா ஃப்ரீயாவும் ஆயிடுறாரு. இப்ப கார்த்திக் காசுக்காக வேலை செய்யறதுல பதிலா காசு அவருக்காக வேலை செய்யுது. அவர் தூங்கிட்டு இருந்தா கூட அப்பவும் அவரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துட்டு இருந்துச்சு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபாஸ்ட் லைன்ல வாழற சந்தோஷமே. வெறும் சில வருஷம் மட்டும் நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் மிச்சம் உங்களோட லைஃப் உங்களோட இஷ்ட பிரகாரம் வாழலாம். இந்த வழி ஃபாஸ்ட் தான், பட் ஆனா அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா அப்படி இது ஈஸியா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஆட்கள் இந்த வழியில இருப்பாங்க, பதிலா சைட் லைன் அண்ட் ஸ்லோ லைன்ல இல்லாம. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த புக்கோட கோர் எசன்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வழியா பிரசன்ட் பண்ண முயற்சி பண்ணேன். அப்படி நீங்க இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்ப நிறைய சான்சஸ் இருக்கு நீங்க முன்னாடி இருந்து ஃபாஸ்ட் லைன்ல இருக்கீங்க, இல்ல இதுல வர விரும்புறீங்க. அப்படி சரினா உடனே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களை இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை டெவலப் பண்ண உதவி செய்யும். எது ஃபாஸ்ட் லைனுக்கு வர அவசியமோ. சோ ஃப்ரெண்ட்ஸ், மில்லியனர் ஃபாஸ்ட்லைன் புக்கோட சம்மரி எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அண்ட் வீடியோவை லைக் பண்ணுங்க, சோ தட் எனக்கு தெரிய வரும் உங்களுக்கு இந்த வீடியோ எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ்.